மாத்தியோசி நிகழ்ச்சியினை மறவாமல் நேசிக்கும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் சுதேசி கமல். சுதேசி அப்படிங்கிற புனைப்பெயர் நம்ம நாட்டு பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆர்வமாக நிறைய பிள்ளைகளிடத்துல போய் நம்ம நாட்டு உணவுப் பொருட்களை சாப்பிடணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்தது தான் இந்த சுதேசி. உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்துலையும் நன்மை தீமை சரி தவறு அப்படின்னு ரெண்டு காரியங்களாக நம்ம பிரித்து பார்ப்போம். அந்த மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு நல்லதாக அமையிறது, சில பேருக்கு கெட்டதாக அமையலாம். அதில் பெருவாரியான மக்கள் தீமையாக பார்த்தது கொரோனா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோய் தொற்று. அதில் எனக்கு நன்மையாக அமைஞ்சது தான் இந்த தேங்காய் சிரட்டை சிற்பம். கைவினை கலைஞனான என்னை மாற்றின ஒரு மிகப்பெரிய நாளாக நான் அதை பார்க்குறேன். பல ஆயிரம் கோடி மக்களுக்கு தீமையாக விளைஞ்ச அந்த நாட்கள், எனக்கு என்னுடைய வீட்டில் முடக்கப்பட்ட அந்த நேரத்தை நான் தேங்காய் சிரட்டை மூலிமா என்னை கலைஞனாக மாற்றிக்கிட்ட நாட்கள் அது. வீட்டிலேயே நம்ம தின்னுட்டு தூங்கிட்டு இருக்குமே அப்படின்ற ஒரு மனக்கவலை என்னை வாட்டிகிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி நண்பர்கள் நிறைய பேர் அதை செய்கிறத நான் பார்த்துருக்கேன். நானும் ஒரு சில நாட்கள் அதை செஞ்சு பார்த்துருக்கேன். ஒரு முறை தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு ஐயா தன்னுடைய குழந்தைகள் அழுது பொது புழக்கம் இல்லாத காரணத்தினால எந்த பொருட்களும் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்றதுனால அந்த ஐயா தன்னோட குழந்தைக்கு தேங்காய் சிரட்டை மூலயமா சில சிற்பங்களை வாங்கி கொடுத்ததை நான் அந்த தொலைக்காட்சி மூலயமா பார்த்தேன். இந்த நிகழ்ச்சியும் கூட நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த மாத்தியோசி நிகழ்ச்சி மூலயமா இந்த மாதிரி கலைஞர்களை கூட்டு அவங்க செய்யக்கூடிய இந்த பொருட்களை உலகெங்கிலும் காட்டுறதுனால அடித்தட்டில் இருக்கிற அல்லது ஏங்கி கொண்டு இருக்கிற நிறைய நண்பர்கள் திரும்பி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலயமா ஆர்வமாக வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து நான் சின்ன சின்ன அந்த தேநீர் குவளைகள் மாதிரி செஞ்சிட்டு இருந்தேன். அந்த தேங்காய் சிரட்டை மூலயமா அது மாதிரி செஞ்சிட்டு இருந்தேன். அது ஒரு தனிப்பகுதியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலத்தில் முழு நேரமாக நான் வீட்டில் இருக்கிறதுக்கு 700 நாட்கள் எனக்கு தேவைப்பட்டிருந்தது. சரி, அதனால் இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தலாமே அப்படின்றதுனால இந்த தேங்காய் சிரட்டை எடுத்து நான் பொருட்கள் செய்ய ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு கூட இருந்த அதிகப்படியான நண்பர்கள் எனக்கு ஊக்கம் அதிகமாக கொடுத்தாங்க. இது நல்லா பண்ணுற, இன்னும் சிறப்பாக செய்ய அப்படின்னு. ஒரு 3 மணி நேரத்தில் சைக்கிள் ஒன்று செஞ்சு காட்டினேன். அந்த மிதிவண்டி நிறைய பேரோட கைப்பார்வையாக போய் நிறைய எண்ணங்களை எனக்கு தூண்ட வந்தது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது, நீ இன்னும் அதிகமான பொருட்களை செய்யலாம் அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க. அதன் மூலயமா அடுத்தடுத்த பொருட்களை செய்ய அந்த சாவி கொத்தில் நிறைய வண்ணங்கள் போட்டு அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதன் மூலியமாக தான் எனக்கு இதில் நான் இன்னும் அதிகமாக செய்ய முடியும் அப்படின்றதுக்கு ஊக்கம் அதிகமாக கிடச்சிது. தொடர்ந்து மதிப்பு கூட்டு சந்தைகளில் என்னோடய பொருட்களை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்போது சின்ன சின்ன சந்தைகள் கிடச்சிது. அந்த சந்தைகள் மூலிமா நான் எடுத்துகிட்டு போகும்போதும் அங்கே உள்ளவங்களும் இதை பெருசாக என்னை ஊக்குவிச்சாங்க. இதில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருமே நம்மளுக்கு கொடுத்த அந்த ஊக்கம் மட்டுமே நம்மளை இன்னும் அதிகமாக வர வைக்கும். ஏன்னா ஒரு கலைஞன் வளரும்போது அவங்கள அதிகமாக தட்டி கழிக்கிறவங்களும் அல்லது உதாசீனப்படுத்துகிறவங்களும் அதிகமாக இருந்தால் அந்த கலை வளராது. சில விஷயங்களை உங்களை மாதிரி கூட இருக்கிறவங்க யாரோ, அது அம்மாவோ மனைவியோ பிள்ளைகளோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவங்க ஊக்குவிக்கிறதுனால மட்டுமே அந்த கலை இன்னும் அதிகமாக வளரும். இந்த தேங்காய் சிரட்டையில் அதிகப்படியான நன்மைகள் இருக்குது. அது எத்தனை பேருக்கு உணர்வீங்க அல்லது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா தேங்காய் சிரட்டையில் நீங்கள் தேநீர் குடிக்கிறதுனாலையும் தண்ணீர் குடிக்கிறதுனாலையும் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை. ரெண்டாவது, அதை நீங்கள் அந்த சூப்பு மாதிரி அந்த மாதிரி கப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி செய்யும் போதோ அல்லது தேநீர் அருந்தும் போதோ அதில் இருக்கிற அந்த கிருமிகளை அதுவே மறுசுழற்சி மூலயமா அழிச்சிக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி தேங்காய் சிரட்டையில் இருக்குது. தேங்காய் சிரட்டையோட நன்மைகளை நீங்கள் அறிஞ்சிக்கோங்க. நான் பார்த்த ஒரு சில மூலிகை மருத்துவர்கள் கூட அதை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. தேங்காய் சிரட்டையை தேநீர் வைத்து அப்படியே எரிச்சிட்டு அதை வெப்பத்தில் இருக்கிற தண்ணீரை குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மருத்துவ குணமாக மாறும் அப்படின்னு. நான் அறிந்த ஒரு விஷயம் என்னென்னா, தேங்காய் அந்த நார் வைத்து நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்கு ஆதி காலத்தில் பயன்படுத்துவாங்க. நிறைய விழிப்புணர்வு காணொலிகள் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். எப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம எல்லாருமே இதை போட்டு பயன்படுத்தினதுனால எந்த பாத்திரங்கள் கிருமிகள் தொற்று அதிகமாக இருக்காத இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாமே. நம்ம அடுத்த நாள் நம்ம சாப்பிடக்கூடிய தட்டு சுத்தமாக இருக்குன்னு நினச்சி நம்ம நிறைய பொருள் சாப்பிடுவோம். ஆனால் அது அப்படி இல்லை. சமையல் பண்ணுற பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம தேங்காய் நார் மூலியமாக செய்கிறது அதிகம். அந்த பயன்பாடெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் சிரட்டையோட மகத்துவம் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிய வந்தது.
அதுலேயே நான் நிறைய பொருட்கள் செஞ்சு அதை எப்படியாவது நெகிழிக்கு மாற்றாக அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது மண் நம்ம பார்க்கக்கூடிய 2 விஷயங்கள். ஒன்று வந்து காலம், அது மிகப்பெரிய கடவுள். அதை தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா காலம் நேரம் ஒருத்தனுக்கு சரியாக இருந்ததுன்னா அவனோட வாழ்க்கை தரம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது மண் வளத்தை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை நாமே கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் திரும்பியும் நம்ம அந்த விஷயத்தை சுழற்சி முறையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி ஒரு நெகிழி, அந்த நெகிழியை நம்ம தடுக்கணும். அதுக்காக ஒரு மாற்றாக பயன்படுத்தின இந்த பொருட்கள் மட்டும்தான். நான் இது மட்டும் அல்ல, பனை ஓலை, சுரக்காய் கூடு, இதெல்லாம் வச்சு நிறைய பொருட்கள் பண்ணியிருக்கேன். ஒரு மண்ணுக்கு துரோகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடையும் இந்த தேங்காய் சிரட்டையை நான் பகுதி நேரமாக தான் கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நண்பர்களோட ஊக்கம் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. மனைவி பிள்ளைகளோட ஊக்கம் எல்லாமே எனக்கு வந்து அதிகமான ஊக்கமாக இருந்ததுனால அதை திருப்பி நான் அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன். அதை செய்ய ஆரம்பித்ததில் நிறைய நண்பர்கள் வந்து அதை என்கிட்ட வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ சின்ன சின்ன கடைகள் மூலிமா நான் கொடுத்ததில் போக என்னை வந்து முகநூல் பக்கத்தில் இருந்தும் புலனம் வழியாகவும் என்னை கேட்டுட்ருக்காங்க, வாட்ஸ்அப் மூலியமாகவும் என்னை கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நான் அவங்களுக்கு விற்பனை பண்ணியும் இதில் நான் நிறைய லாபம் அடைஞ்சேன். மற்ற பொருட்கள், சின்ன சின்ன பொருட்கள் செய்கிற மாதிரி இல்லை. நான் இப்போ ஒரு புல்லட் செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் நான் 1000லேருந்து 2000 வரைக்கும் விற்றுருக்கேன். வீணையெல்லாம் 1500 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதில் பெரிய அளவில் லாபம் ஈட்டவும் முடியும். இதை நம்ம சாதாரண விஷயமா எடுத்துக்காமல் இதுக்கு உறுதுணையாக வச்சு ஏதாவது ஒரு கலைஞர்கள் தேங்காய் சிரட்டையை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதிக பூச்சி இல்லாமலும் அதிக நெகிழி, அதுலேயே நெகிழி உட்படுத்தாமலும் நிறைய பொருட்களை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது நம்ம மண்ணுக்கும் நம்மளுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். நம்ம மண்ணை கெடுக்காமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலே அதை விட நம்ம வேறு என்ன பண்ண போகிறோம். நம்ம என்னோட தொழில் வந்து நான் பற்ற வைப்பவர் பிரிவு, வெல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பூந்தமல்லி பகுதியில் தூசான் அப்படின்ற ஒரு தொழிற்சாலையில் ஒரு 15 வருஷம் நான் அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதில் வேலை செய்கிறதுனால எனக்கு இந்த கிரைண்டிங் மிஷின் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற பக்குவம்லாம் எனக்கு தெரியும். அதனால் குழந்தைகள் இதை வந்து பயன்படுத்துகிறத தவிர்த்துருங்க. என்னோட காணொளி அல்லது நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இவர் பண்ணார், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசுக்கு கீழே இருக்கவங்கலாம் இதை பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப குறைவு. ஏன்னா அதில் நிறைய விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் நிறைய முறை ரத்தம் வர அளவுக்கு அல்லது பெரிய அளவில் அடிபட்டுலாம் இருக்குது. இது வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை கடந்து வந்துட முடியாது. அதனால் குழந்தைகள் இந்த மாதிரி காணொளிகளை பார்த்துட்டு நம்ம செய்யலாம் அப்படின்ற முனைப்புக்கு வர வேண்டாம். ஆனால் பெண்கள் கூட இதை பயன்படுத்தி செய்யலாம். அதுக்கான சாத்தியம் பெண்களால் முடியாதது இங்கே ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி பெண்களும் நிறைய இடங்களில் நாங்கள் இதை பயிற்சிகள் மூலியமாகவும் சொல்லியிருக்கோம். அது மாதிரி நான் இதை செய்கிறதுக்கு ஒரு பொருளுக்கும் நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, குடிநீர் குவளை ஒன்று, தண்ணி பாட்டில்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு முறை தயார் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை இப்போ யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அது மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சி என்கிட்ட இது வரைக்கும் நடந்ததில்லை. எல்லாமே புது முயற்சியாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தேங்காய் சிரட்டையில் பார்த்தவங்கலாம் நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அதோட அனுபவத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப சிரமங்கள் பட்டிருக்கேன். இப்போது தண்ணீர் குவளை வந்து நிறைய இடத்துல பார்க்கும்போது எனக்கு வேணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் அதை செய்யும்போது ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரே மாதிரியான அடுக்கு குவளைகளாக இருக்கணும். நான் அந்த தேநீர் குவளைகளை நீங்கள் பார்ப்பீங்க, அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் அடுக்கு குவளைகள் இருக்கும். அதை வந்து சரியான முறையில் வைக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு எல்லாமே சரி பண்ணி பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அதை தண்ணீர் ஊற்றி பார்த்தோன்னா கசிவு இருக்கும். எங்கேருந்து வரும்னே தெரியாது, அந்த துளைவு மூலியமாக அந்த கசிவு வரும். அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நான் இந்த சானிடைசர் பயன்படுத்துறதுக்காக சில குவளைகள் தயார் பண்ணேன். அப்போ கொரோனா கால பிரிவு அப்படிங்கிறதுனால அதில் கசிவு வர்றது பார்த்து தான் எனக்கு அதுக்கான விஷயமே தெரிய வந்தது. அப்போ நிறைய அனுபவங்களை நம்ம இதில் கற்றுக்கலாம், நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த குடிநீர் குவளை அவ்வளோ சிரமமாக இருந்தது. அது ஒன்று நம்ம அடுக்கி சரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அதில் அவ்வளோ பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி அதை நான் ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் இல்லாமல் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அதில் நிறைய நாட்கள் கடந்து போச்சு. அதனால் இப்போ அதை நீங்கள் ஒரு முன்பார்வையாக எடுத்துக்கலாம். நீங்கள் அதை பார்க்கும்போது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். நீங்கள் அதில் பாருங்கள், 90% நான் அதில் வந்து இயற்கை ஊட்டியாக பயன்படுத்தியிருப்பேன். அந்த அந்த மூடி மட்டுமே என்னால் அதை போட முடியாது. அதனால் அதை மட்டுமே நான் வந்து பிளாஸ்டிக் அல்லது இரும்பு அல்லது செம்பு சார்ந்து நான் அதை பயன்படுத்தியிருப்பேன். என்னோடய குவளைக்கு நான் இப்போ என்ன பயன்படுத்தியிருக்கேன்னா பிளாஸ்டிக் தான் பயன்படுத்தியிருக்கேன். அது உங்ககிட்ட என்ன வாட்டர் பாட்டில் அது இருக்கோ அதோட தலை மட்டும் நான் அறுத்துட்டு அது மேலே வச்சு மீதி இருக்க தண்ணி பாதுகாப்பாக தான் இருக்கும், இயற்கை சார்ந்தே இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி குடிக்கலாம். அது எந்த விதமான உங்களுக்கு கெடுதலையும் கொடுக்காது. இப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் என்னோடய பயன்பாட்டுக்கு நான் செஞ்சு ஆரம்பித்தது. நிறைய நண்பர்கள் வந்து அதை பார்த்துட்டு என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதை நான் பார்த்து செய்யும் போதும்
இருந்தாலும் நிறைய அனுபவத்தை நான் கற்றுக்கிட்டேன் அதிலிருந்து. அது மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு நாள் எடுத்துக்கும். இப்போ நான் முதல் முறையாக நான் ஒரு புல்லட் செஞ்சேன். அந்த புல்லட்டுக்கு 6-7 நாட்கள் எடுத்துக்கிட்டேன். அதோட அனுபவங்கள் நம்மளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக நீங்கள் ஆங்கிலத்தை சொல்லணும்னா வீடியோ கேம் விளாண்டவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு கேமுக்கான ஒரு தேடல் எப்படி நம்மளுக்கு இருக்குமோ அது மாதிரி நான் ஒவ்வொரு கலை செய்யும் போதும் அது ஒரு மதிப்பு கூட்டல் பொருளாக நீங்கள் சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் இது அப்படி கிடையாது, உயிரூட்டல் பொருளாக தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் ஒரு தேங்காய் சிரட்டை அதோட வேலை அதிகபட்சமாக நம்ம அதுலேருந்து வரும்போது இளநியாவோ தேங்காவோ வரும்போது அதை நம்ம சாப்பிட்றதுக்கான ஒரு உணர்வு இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை நம்ம எளிமையாக தூக்கி போட்டுருவோம். ரோட்டில் ஒரு தேங்காய் மூடி கிடந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ தேங்காய் மூடி நான் எடுக்க போகிறோம் கிடையாது, தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நான் அதை வடிவமைத்து நான் தூக்கி போடும்போது அதை யாருமே கீழே உதாசீனப்படுத்திட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு நான் ஒரு உயிர் கொடுத்துருப்பேன். அது மாதிரி உயிரூட்டல் பொருளாக நம்ம இதை சில விஷயங்களை பார்க்கணும். அந்த மாதிரி செஞ்ச சில பொருட்கள் நிறைய அனுபவம் ரீதியாக நான் சந்தோஷம், அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஒரு பொருளுக்கு நம்ம உயிர் கொடுக்கும்போது எப்படி நம்மளுக்கு உணர்வு பூர்வமாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதை முடிக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ இதை முடிச்சிட்டோம், இதை இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மற்ற விஷயங்களிலிருந்து உங்களுக்கு கவனம் சிதறாமல் இருக்கவும் இயற்கை அதிக அன்பு வர்றதுக்கும் இது மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையும். அதிகப்படியான நண்பர்கள் தேங்காய் சிரட்டையை பயன்படுத்துங்க. அது இன்னும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் கூட இயற்கை சார்ந்து உங்களுக்கு கொண்டு வரும். நான் சொன்னிருந்தேன் இல்லையா, பற்ற வைப்பவர் பிரிவு, நான் வெல்டர் வகுப்பை சார்ந்தவன். அதனால் இதை ஒரு பகுதி நேரமாக பயன்படுத்திகிட்டு இருந்தேன். அப்போ என்னை சார்ந்த நண்பர்கள் இதில் அதிக முனைப்பு காட்டு அப்படின்னு ரொம்ப ஆர்வமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு பலன் என்னென்னா, 22வது வருஷம் அந்த 2022 பசுமை முதன்மையாளர் விருது அப்படின்ற ஒரு விருது அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. அதில் கலந்துக்கிட்டதில் இதில் நான் வெற்றியும் அடைஞ்சேன். அரசாங்கத்தோட 1 லட்ச ரூபாய் ரொக்க பரிசு, ஒரு அரசு விருது வாங்கின அளவுக்கு இந்த தேங்காய் சிரட்டை என்னை உயர்த்துச்சு. எல்லாரும் சொல்லுவாங்களே, வெற்றி அடைஞ்சவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம பயணிச்சோம்னா அதில் உண்மையாக இருந்தோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்மளை மேலே கொண்டு வரும் அப்படின்னு. அதை நீங்கள் எந்த மாதிரி பொருட்களை எடுத்து பயன்படுத்தினாலும் அது கட்டாயம் உங்களை ஒரு உயர்வுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது நான் அந்த அரசு விருதுலேருந்து அனுபவிச்சேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எதிர்பார்த்து செஞ்சுருந்தால் கண்டிப்பாக இது கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அந்த நோக்கத்தை நான் சிறப்பாக செய்யணும், மண்ணுக்கான துரோகம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பிளாஸ்டிக்கு எதிராக இந்த தேங்காய் சிரட்டையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தை நம்ம செஞ்சிகிட்டு இருக்கும்போது திருவாரூரை சேர்ந்த ஐயா ஒருத்தர் எனக்கு இது மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் நீடா அமைப்பில் இருக்கிற ராஜவேலு அப்படிங்கிறவர் தான் எனக்கு இதை பயன்படுத்தி சொல்லியிருந்தார். நீங்கள் இதை தாராளமாக உங்களோட பிரிவிலேருந்து நீங்கள் செய்கிற இந்த தேங்காய் சிரட்டை சிற்பங்கள் கட்டாயம் இந்த இயற்கைக்கு ஆதரவாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். அவரோட பேச்சை கேட்டு கண்டிப்பாக நான் அதில் கலந்துக்கிட்டேன். இந்த கைவினை கலைஞர்கள் இந்த மாதிரி பொருட்களை செய்கிறதுனால அரசாங்கமும் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு உங்களால் செய்ய முடியும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சாதனை. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த ஒரு விஷயத்த நீங்கள் இந்த சாதாரணமாக நம்ம தேங்காய் சிரட்டை தானே இதில் செஞ்சதில் என்ன லாபம் அடைய முடியும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா நான் தேங்காய் சிரட்டை செய்கிறது மூலிமா எனக்கு நிறைய லாபங்கள் முன்னாடியே சொல்லியிருப்பேன். 1500 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும்லாம் நான் பொருட்களை விற்றுருக்கேன். உங்களோட முழு நோக்கம் அது என்ன பண்ணணும் அப்படிங்கிற முழு நோக்கம் அதில் இருந்தால் மட்டுமே போதும். ஏன்னா சாதாரணமாக ஒரு விஷயத்தை கடந்து போயிடாமல், இப்போ நான் ஒரு ரோட்டில் ஒரு கொட்டாங்குச்சி கடந்ததுன்னா அதோட வடிவத்தை மட்டும் பார்ப்பேன். ஐயோ இதில் ஒரு தேநீர் குவளை செஞ்சுருக்கலாமே, இதில் ஒரு பொருட்களாக அதை பார்ப்பேன். நான் திரைத்துறை அல்லது ஓவியர்கள்லாம் பார்ப்பாங்க, ஒரு சாதாரண ஒரு வடிவத்தை அதை ஒரு கலையாக பார்ப்பாங்க. அது கலைஞர்கிட்ட மட்டும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மகத்துவம். அது மாதிரி நாம் அதை பார்க்கும்போது, அதை பார்வையாக பார்க்கும்போது ஐயோ இந்த மாதிரி ஒரு பொருள் கீழே கிடக்கு அப்படின்லாம் நினைப்பேன். நிறைய இடங்களில் தேங்காய் சிரட்டை கீழே கிடந்ததுன்னா அது ஒரு வடிவமாக இருந்ததுன்னா அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்குறவன் பைத்தியகாரமாக தான் நினைப்பான், அதெல்லாம் பார்க்கட்டும். மற்றவங்களுக்காக வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது. நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட வேறு யார் சிறப்பாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு நோக்கம் எனக்கு இருக்கும். ஏன்னா இது நம்ம மனசுக்குள்ளே நம்மளே ராஜாவாக நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சால் மட்டுமே தான் அது சாத்தியப்படும். எல்லா கைவினை கலைஞர்களுக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் செய்கிற அந்த சிறப்பாக செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் தவிர எதிர்பார்க்க முடியாத நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு விஷயம். அது இந்த விருதுகள் மூலயமா கூட நீங்கள் உணரலாம். ஏன்னா நான் இது மட்டும் விருதுகள் மூலயமா நான் பண்ணலை. அது இல்லாமல் நிறைய
விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய் சிரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது என்னோட எண்ணத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, தேங்காய் சிரட்டை தூள்கள் அந்த நம்ம அதை தேய்க்கும் போது வர கழிவு தூள் இருக்கும் இல்லையா, அந்த துகளை வச்சு அதுக்கு அடுத்து நான் விஷயங்களை பண்ணுறேன். அதில் வந்து இன்னொரு ஐயா எனக்கு கொடுத்த ஒரு யோசனையில் உருவங்கள் படைக்க ஆரம்பிங்க, அதில் தான் உங்கள் கவனம் இன்னும் திரும்ப வரும். நிறைய பேர் பார்ப்பாங்க, உருவங்கள் படைக்க ஆரம்பிங்க. எந்த அளவுக்கு மற்றவங்களோட உருவங்களை நீங்கள் இதில் செதுக்க முடியுமா உங்களால் அப்படின்னு அது ஒரு நம்ம முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு சிந்தனைகள் வரும் இல்லையா. அது எல்லாருக்குமே, இப்போ விளையாட்டு வீரனாக இருந்தாலும் சரி, கைவினை கலைஞராக இருந்தாலும் சரி, இது முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில பேருக்கு அதை ஒரு மிகப்பெரிய சவாலாக எடுத்துப்பாங்க. அது மாதிரி செஞ்ச ஒரு விஷயம்தான் புத்தர் சிலை. ஆக சிறந்த மனிதர் அவர். அதனால் எனக்கு ரொம்ப நேசிக்கிற அந்த புத்தர் சிலையை நான் செய்கிறதுல ரொம்ப முனைப்போடு செஞ்சேன். அப்போது ஒரு மனிதர் பார்த்துட்டு சொன்னார், உங்கள் உள்ளத்தில் அந்த புத்தர் எந்த அளவுக்கு இருக்கிறாரோ அதை நீங்கள் வடிவமைப்பில் காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் புத்தர் சிலையை பாருங்கள், சிரிக்கக்கூடிய புத்தராக நான் அதை செஞ்சுருப்பேன். அந்த மாதிரி ஒரு அழகான புத்தர் சிலை வடிவமைச்சேன். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் தூள்களை வச்சு இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசித்து வள்ளுவர் சிலை ஒன்று வச்சேன், அம்பேத்கர் ஐயாவோட சிலை ஒன்று படைத்தேன். அப்புறம் அந்த உடல் கட்டமைப்போடு இருக்கிற ஒரு பாடி பில்டிங் ஒரு சிலை ஒன்று பண்ணேன். அது மாதிரி நிறைய அந்த தூட்கள் வெறும் தூள் மட்டும் நினைக்காம, தேங்காய் சிரட்டையே கழிவு தான், அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை எடுத்து நான் இன்னும் அதிகமாக ஒரு விஷயத்த நம்ம தொட ஆரம்பித்தோம்னா அது நம்மளை எங்கெங்கெல்லாம் கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று. நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்தை பயன்படுத்த முடியாது. நீங்கள் இது தேங்காய் சிரட்டையை வச்சு நீங்கள் பண்ணவங்கள நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் தேங்காய் சிரட்டையில் அந்த தூள்களை வச்சு உருவப்படுத்தினவங்கள நீங்கள் பார்த்துருக்கிறது மிகப்பெரிய கடினம். அதுலேயும் நான் இதை பண்ணியிருக்கேன். இப்போ நான் போட்டிருக்க இந்த மோதிரம் கூட தேங்காய் சிரட்டை தான். அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயங்களை வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அதில் நன்மை இருக்கா தீமை இருக்கான்றதெல்லாம் பார்க்கணும். இந்த தேங்காய் சிரட்டையில் செஞ்ச இந்த மோதிரத்தை நம்ம அவ்வளோ எளிமையாக பண்ணிட முடியாது. ஏன்னா ரொம்ப நுட்பமாக இருக்கும். நம்ம அதை பிடிச்சி தேய்க்கும் போது நம்மளுக்கான நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ அதில் நம்ம எவ்வளோ கவனமாக கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து 18 வயசு கீழே இருக்க பசங்க வந்து அதை கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது தான். பயிற்சி பட்டறைகள் நிறைய கொடுக்கும்போது இது ஆர்வத்தில் குழந்தைங்களுக்கு இதை வந்து கொண்டு போகாதீங்க. அப்படி கொண்டு போனால் அவங்களுக்கு அந்த ஆக்ஷன் ஃப்ரேம் வச்சு பண்ணுற மாதிரி ரொம்ப எளிமையாக அது பண்ணுற மாதிரி வேணால் ஒரு சின்ன சின்ன சிந்தனையை கொண்டு போங்க. ரெண்டாவது கடைகளுக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னும் போது எனக்கு நிறைய சிரமம். ஏன்னா நான் அந்த பிரம்மாண்ட படைப்புகள் படைத்ததுக்கப்புறம், அதாவது என்னோடய படைப்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட சிரமங்கள் தெரியும். ஏன்னா இது எதுலேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது என்னால். நான் ஒரு மகிழ் ஊந்துலையோ அல்லது இருசக்கர வாகனத்துலையோ எடுத்துகிட்டு போகும்போது அங்கே போய் பாதி பொருள் உடஞ்சிரும். அதை நான் காட்சிப்படுத்துறதுக்கு போது நான் படுற அவஸ்தை வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அதை நான் என்னென்னலாம் முறையில் அதை ஒட்டி வச்சு அதை திருப்பி அதை கடந்து மறுபடியும் ஆட்கள் அதை பார்க்கணுன்னும் போது அது ஒரு சில பேருக்கு கை இருக்காது கால் இருக்காதுன்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி சிரமங்களுக்கெல்லாம் நான் நிறைய கடந்து வந்திருக்கேன். ஆனால் இதை நம்ம வடிவமைக்கும் போது உள்ள ஒரு ஆனந்தம் அது வந்து நீங்கள் அதை பாருங்கள். அதில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் விற்கும்போது அந்த மக்கள் பார்த்த உடனே விரக்தி ஆகிடுவாங்க. என்னமோ எல்லார்கிட்டையும் வந்து இதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை நினைப்பாங்க. அப்போ நம்மளுக்கு நிறைய மனக்கசப்பு ஏற்படும், நம்ம இதெல்லாம் செய்யலாமான்னு. அதெல்லாம் கடந்து வாங்க. ஏன்னா இதில் இந்த தீமைகள்ன்றது போது அவங்கெல்லாம் பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்ப கேவலமாகவும் சொல்லுவாங்க. ஆனால் ரசிக்கிற நெஞ்சங்கள் வந்து நம்மளை மிக உயர்வாக பேசுவாங்க. அவங்களுக்காக இந்த கலைகளை நீங்கள் திருப்ப செய்யலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா நம்ம ஒரு பொருட்களை வைக்கும்போது அவங்க பார்வையிலேருந்து அது ரொம்ப இழிவாக பார்க்கப்படும். ஆனால் நல்ல கலைஞர்கள் கண்டிப்பாக அதை உங்ககிட்டேருந்து நல்ல விலைக்கு வாங்குவாங்க. நான் இப்போ வைக்கிற நிறைய கடைகளில் அதை நிறைய பேர் வந்து ஒரு ரூபா கூட குறையாமல் வாங்கியிருக்காங்க. நம்ம இப்போ ஒரு விலை சொல்கிறோம், நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு புல்லட் செய்கிறனோ அல்லது ஒரு சைக்கிள் செய்கிறனோ, மயில் செய்கிறோமோ, ஒரு ஹெலிகாப்டர் செய்கிறோமோ, ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான நேரங்களை அவங்க கணக்கிட்டு பார்ப்பாங்க. அதுக்கு உண்டான சிரமங்களை பார்ப்பாங்க. அவங்க அதுவே எனக்கு பத்தாது, பரவாயில்ல நான் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கூட இல்லை, உங்கள் இந்த கலைஞனுக்கான மரியாதை நான் வந்து குறைவாக தான் கொடுக்குறேன் அப்படின்ற நெஞ்சங்களுக்காக இந்த தீமைகளெல்லாம் நீங்கள் மறந்துட்டு கட்டாயமாக நீங்கள் அதை தொடர்ந்து பயணிக்கலாம். ஏன்னா ரசிக்கக்கூடிய இடங்கள் ரொம்ப அருமையாக சில காணொளிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கல்லானது படிக்கல்லாக மாறுறதும் கற்பகிரகத்தில் இருக்க சாமியாக இருக்கிறதுக்கும் நிறைய பயிற்சிகள் வேணும். இப்போ 4 கல் அடிச்சுன்னா ஒரு படி வந்துடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பல அடிகளை தாங்கி தான் ஒரு சிற்பம் வந்து தயாராகும். அது 4 பேர் கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த பல வழிகளை தாண்டி தான் ஒரு கலைஞனும் வரக்கூடும் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய விஷயம் இது. அதனால் சோர்ந்துடாதீங்க. அந்த இருசக்கர வாகனத்தில்
இருக்கிற அந்த டயர் இருக்கு இல்லையா, அதை இருக்கைகளை பயன்படுத்தியிருக்கேன், வீடு மேஜைகளை பயன்படுத்தியிருக்கேன். நான் ஒரு சின்ன கடை ஒன்று போட்டேன். கடையில் வந்து சூப்பு கடை தான் அது. இயற்கை மகத்துவமுள்ள சூப்பு கடைகளை போட்டேன். அதில் தேங்காய் சிரட்டை பயன்படுத்தணும். தவிர இந்த பனை மரத்தோட துண்டுகளை பயன்படுத்தி தான் இருக்கை அமைச்சோம். அதில் நிறைய வித்தியாசங்கள் படுத்தினேன். அதை என்னோடய வீட்லேயும் நான் அதை பயன்படுத்தினேன். தேங்காய் சிரட்டை இல்லாமல் பனை மரத்தோட ஓலைகள், அதுக்கப்புறம் இந்த டயர்கள் மூலிமா நம்ம வீட்டில் இருக்கிற இருக்கைகளை பயன்படுத்தி செஞ்சுருந்தோம். மூணாவதாக நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சாணக்கழிவுலேருந்து அந்த நம்ம எல்லாருமே இப்போ பிரச்சனையாக இருக்கக்கூடிய மீத்தேன் வாயு எடுக்கிறதுக்கான முயற்சியை நான் பண்ணேன். அதில் வெற்றியும் அடைஞ்சேன். நிறைய விஷயங்கள் அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பயணித்தேன். அது ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு அனுபவம். நீங்கள் அது எத்தனை பேர் வீட்டில் செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா சாணக்கழிவுலேருந்து நம்ம அந்த பயோகேஸை உருவாக்குறது, உயிரியல் வாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை உருவாக்குறது வந்து நிறைய முயற்சிகள். ஒரு வாட்டியும் அது அந்த கேஸ் உற்பத்தி ஆகாது, நான் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பேன், அதை திருப்பி சரி பார்ப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு கண்டுபிடிப்புன்னு இருக்கும் இல்லையா, நீங்கள் எத்தனை முயற்சிகள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி அதை நான் எல்லாமே இந்த கொரோனா காலகட்டங்கள்லேயே எல்லாத்தையுமே நான் பயன்படுத்திக்கிட்டேன். இது இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுன்னு. முதல்ல இப்போ இயற்கையான சாணங்கள் கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருந்தது. கிட்டத்தட்ட 50 லிட்டர் சாணம் தேவைப்பட்டது. அதுக்கு யாரெல்லாம் பண்ணாங்கன்ற காணொலிகளை தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா அது என்ன பண்ணுறதெல்லாம் பார்த்தேன். நான் பார்த்துட்டு அதை நானே என்னுடைய சுயம்புவாகவே நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாமே நம்மளால முடியும். ஆனால் நம்ம அதை முயற்சி பண்ணுற விதங்கள் சரியாக இருக்கணும். இப்போ நான் அதை வந்து ஒரு ட்ரம் எடுத்தேன், அதில் என்னென்ன துளைகள் போட்டிருக்கு, எப்படி அதை எடுத்துட்டாங்கன்னு முதல்ல ஒரு ட்ரம் ஒன்று, அந்த ட்ரம் வீணாக போச்சு. அதை பற்றி திருப்பி இன்னொரு ட்ரம் ஒன்று போட்டு அதில் என்ன பண்ணணுன்றதை முயற்சி பண்ணேன். அதில் வெற்றி அடைஞ்சேன். ஒவ்வொரு ராத்திரியும் எழுந்துச்சு பார்ப்பேன், அதில் ஏதாவது கேஸ் வந்திருக்கா அப்படின்னு. கேஸ் வர்றதுக்கு அந்த டியூப்பை பயன்படுத்திக்கிட்டேன். லாரியோட அந்த டியூப் உள்ளே இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 4-5 டியூப்பை பயன்படுத்திக்கிட்டேன். அதை பயன்படுத்தி கேஸை சேமித்து அதை அடுப்பு மூலியமாகவும் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற அடுப்பில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் நான் சிந்திச்சு வச்சு அதில் கனெக்ட் பண்ணி நான் அதிலேருந்து கேஸை உற்பத்தி பண்ணி சமையல் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சேன். இந்த மாதிரி முதல் முறையாக ஒரு ஜெயா டிவி தொலைக்காட்சி நேயர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததை நான் இன்னும் பெருசாக யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ இன்னும் அதிகமான நபர்கள் மூலிமா நான் போய் சேர எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் இதை நீங்கள் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அது சந்தேகம் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா இப்போ நான் வந்து அதை அடுத்த கட்ட நகர்வாக இதை நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதை பயிற்சி பட்டறைகள் மூலியமாகவும் இதை நான் இளைஞர்களுக்கும் அதை இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தேங்காய் சிரட்டை மட்டுமே என்னோட செயல்பாடு இல்லை, இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ண முடியும், பனை ஓலை சிற்பம் செய்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது நான் இப்போ என்னோட வீட்டிலேயே ஒரு தோட்டம் அமைச்சு அதில் அந்த நாட்டு சுரைக்காய்ன்னு சொல்லுவாங்க, இப்போ இருக்கிற அந்த பாட்டில் சுரைக்காய் கிடையாது, நாட்டு சுரைக்காய், அதை செஞ்சு எடுத்தேன். என் வீடுகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக குருவி கூடுகள் அதில் தான் நான் வச்சுருப்பேன். பெரிய அளவில் சுரைக்காய் கூடு இருக்கும், அதில் ஒரு துளை போட்டு இப்போ அதில் குருவிகள் குஞ்சு பொறிக்கிற அளவுக்கு நான் அதை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு பண்ணணும். அதுதான் சுதேசின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாதிரி நமக்கு தற்சார்பு வாழ்க்கை முறைன்னு கூட சொல்லலாம். அதை நம்மளால் முடியாது, நம்மக்கிட்ட இல்லாதது ஒன்றுமே கிடையாது. கைவினை கலைஞர்கள் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த புகைப்படம் மூலியமாவோ காணொலி மூலியமாவோ காட்டுறேன். ஏன்னா இந்த கூடுகள் வந்து அவ்வளோ அந்த கூடுகளை மட்டுமே பண்ணாமல் அதுலேருந்து நான் புல்லட் செஞ்சேன். நான் அதுலேருந்து ஒரு பூங்கொத்து மாதிரி செஞ்சேன். நான் இதில் நிறைய சுரைக்காய் ஓட்டில் இன்னும் எளிமையாக செய்யலாம். ஆனால் என்னென்னா தேங்காய் ஓடோட அது உடனே உடஞ்சிடக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதனால் அதை நிறைய பொருட்கள் செய்யறதை நான் தவிர்த்துக்கிட்டேன். ஆனால் சுரைக்காய் கூட பயன்படுத்தி நீங்கள் எந்த பொருளை பயன்படுத்தினாலும் சித்தர்களோட யோசனைப்படி அது 3 மடங்காக உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மிளகோ அல்லது அதுக்கு எந்த பொருள் பயன்படுத்தினாலும் சுரைக்காய் ஓடு வந்து அதை உங்களுக்கு 3 மடங்கு சக்தி ஊட்டி தரும். அது வந்து சித்தர்களோட யோசனை அது. அதனால் சுரைக்காய் ஓடை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வீட்டில் போட்டு பயன்படுத்துகிறீங்க, சின்ன அளவுலலாம் பயன்படுத்தலாம். அதில் நீங்கள் வந்து ஒரு மரபை கண்டுபிடிக்கணும், அதை எப்படி அந்த ஓட்டை உருவாக்கலாம் அப்படின்னு. சாதாரணமாக என் வீட்டு தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய சுரைக்காய்கள். நான் திருமணத்துக்கெலாம் பரிசெல்லாம் கொடுத்துருக்கேன். நம்ம கண்டதெல்லாம் போய் வாங்கி கொடுக்கறதுக்கு நல்ல பொருட்களை கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக நிறைய திருமண சுபகாரியங்களுக்கோ அல்லது நல்ல விஷயங்களுக்கு நான் என்னோட குழந்தைகள் மூலிமா எடுத்துகிட்டு போய் சுரைக்காய், எனக்கு இப்போ காண கிடைக்காத பொருளாக ஆயிடுச்சு அது. அதனால் சுரைக்காயெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு அன்பு பரிசெல்லாம் நான் கொடுத்து நிவர்த்தி பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி சுபகாரியங்களுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். தலைமுறைக்காக தான் இந்த விஷயங்களை நம்ம பண்ணுறோம். அதனால் இப்போது என்னுடைய செயல்பாடு வரைக்குமே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். எனக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. இப்போ அவங்கள வச்சு என்னோட நண்பர்களெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் நான்
ஒரு பயிற்சி பட்டறை மூலயமா நான் கொடுத்துருக்கேன். அதில் இப்போ நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், சிரட்டை மட்டும் அல்லாது பசங்களுக்கு வந்து மரம் நடுற ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். ஏன்னா இதில் தான் நம்மளோட அடுத்த தலைமுறை காக்கப்படுது. ரெண்டாவது, நம்ம மண் சார்ந்த விஷயங்களை நம்ம இதுவும் மாற்றி யோசியில சிந்தனையில் தான் வர்றது. நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான். நாம் எல்லாத்தையுமே மொத்தமாக மாற்றிட்டாங்க. அயல் நாட்டுக்காரங்களோட ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ மாற்றி யோசி மூலிமா நம்ம நல்ல விஷயங்களை மாற்றி யோசிக்கிறோம். அதுதான் இப்போ விஷயம். என்னென்னா, ஒரு மரம் நடுறது கூட நம்ம நாட்டு பழங்கள் இன்றைக்கி யாருமே பயன்படுத்துறது கிடையாது. அதனால் ஒரு வேளை மரம் நடுறீங்க அல்லது குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறீங்க, நம்ம ஊர் பொருட்கள், நான் சுதேசின்னு சொன்னேன் இல்லையா, நம்ம ஊர் பொருட்களை வாங்குறது தான். அன்னைக்கு வெள்ளைக்காரர்களோட உடையை ஏற்றதுக்கு காரணம் நம்ம நாட்டு பொருட்களையும் நம்ம நாட்டு உடைகளையும் அணிய வேண்டும் அப்படின்றது தான் அது ஒரு குறிக்கோளாக இருந்தது. குழந்தைங்களுக்கு நான் சமீபத்தில் ஒரு மண் குளியல் ஒன்று பண்ணியிருந்தேன். புற்று மண் குளியல். அது வந்து குழந்தைங்களுக்காக பண்ணது தான். அது நம்மளோட ஆரோக்கியம் சார்ந்து வர்றது. அந்த விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துருப்போம். ஏன்னா அடுத்த தலைமுறை நல்லா இருந்தால் மட்டுமே தான் நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியுன்ற மாதிரி நம்ம இவ்வளவும் பண்ணோன்னா அடுத்த தலைமுறைகள் இருந்தால் தான் அதை கடத்தி கொண்டு போக முடியும் அப்படின்ற விஷயத்தில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி என் குழந்தைங்களுக்கும் சரி, என்னோட நண்பர்கள் வட்டாரமும் சரி, எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயங்களை நான் இப்படி தான் கொண்டு போகிறேன். நம்ம குழந்தைங்கள மண் தண்ணி படுற மாதிரி வளர்க்குறது, இயற்கையாகவே அவங்கள எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அவங்களால முடியும்னு நினைக்கிற விஷயங்களை நம்ம முடியும்னு செய்ய விடுறது தான். இப்போ என் பசங்களுக்கு நான் என்னை கூட வச்சுக்கிட்டே சில விஷயங்களை பண்ண வைக்கிறேன். நான் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து போட்டு திணிக்காமல் அவங்களுக்கு அந்த விஷயத்தை நம்ம காட்டினாலே போதும். இந்த பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம், என் பின்னாடி வாடா அப்படின்னு நம்ம சொன்னாவே போதும். அவங்க ஒரு காலத்தில் அந்த விஷயத்த கண்டிப்பாக அதை பிடிச்சிப்பாங்க அவங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்படி தான் முன்னோர்களும் கடந்து வந்தாங்க. நான் என்னோடய பார்வையில் இருந்த எல்லா விஷயங்களும் இப்போ நான் ஒரு பயோகேஸ் பண்ணியிருக்கேன். என் பசங்களை தான் அதில் சாணி எடுத்துகிட்டு வந்து போட்டது எல்லாமே. அப்போ நம்ம பசங்களை அதில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை மாற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பசங்களை கண்டிப்பாக கூட வச்சுக்கணும். இந்த கூட வச்சுக்கிறதுனால தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரும்போது நம்மளை பிடிச்சிப்பாங்க. நம்ம இருக்கிறோம், நம்ம இல்லை, அவங்க அந்த விஷயங்களை கட்டாயமாக அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் என்னோட எல்லா காணொலிகள்லையும் என் பையனோட ஈடுபாடு இருக்கும் அதில். ஏன்னா அவன் வந்து அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் கலந்து நின்றுகிட்டே இருப்பான். அது வந்து அவங்கள கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதுல நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுறது நம்ம பிள்ளைகளுக்காகவும் அடுத்த தலைமுறைகளுக்காகவும் தான். நான் பயிற்சி பட்டறை வச்சாலும் சரி, எல்லா நேரங்கள்லையும் நான் என்னோடய குழந்தையை கூப்பிட்டு போய் அதில் சேர்த்து வச்சுப்பேன். நான் நீங்கள் வெக்கம் பார்க்கக்கூடாது. முதல்ல நான் என் வீட்டு தெருவில் இருக்கிற சாணிகளை என் பையங்களை வச்சு தான் எடுக்க வைப்பேன். இன்றைக்கி நம்ம அதை எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சாணியை கையில் தொடாமல் இருக்கிறதுனாலேயே நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குன்னு எல்லா அறிவியல் ஆராய்ச்சியும் சொல்லியிருக்காங்க. நமக்கு சாணியை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு, நான்லாம் இப்போ பயோகேஸில் இருக்க சாணியை கையை விட்டே கலக்குவேன் நான். அதில் என்ன இருக்குது நம்ம, ஏன்னா அதில் நான் இருக்கிற பகுதி வந்து கிராமம், அதனால் ஓரளவுக்கு அது சரியாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை நகரப்புறத்தில் இருந்தீங்கன்னா அந்த சாணியை கையை வச்சு கலக்கிறது சிரமம் தான். ஆனாலும் சொல்கிறேன் நான், ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து இயற்கையோடு இணைஞ்சி அதோட நம்ம தொட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்ம கூட தொட்டு உறவாடிக்கிட்டே இருக்கும். அது உடலுக்கும் ஆரோக்கியம், உங்கள் குடும்பத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் எந்த விஷயத்துலையும் இயற்கையிலேருந்து நகர்ந்து அல்லது இயற்கைக்கு எதிராகவோ நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. அது வந்து உங்களுக்கும் சரி, உங்களோட அடுத்த தலைமுறைக்கும் சரி, அல்லது வாழும்போதே சரி, உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அதனால் இந்த மாதிரி மாற்றி யோசி நிகழ்ச்சி மூலயமா கட்டாயமாக நிறைய பேருக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. ஆனாலும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற இளைஞர்கள் கட்டாயமாக உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ நான் அவங்க பார்வைக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு கட்டாயமாக ஒரு நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தில் கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி மாற்றி யோசி நிகழ்ச்சியில் அடுத்த உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துப்பீங்க. இந்த வாரம் முழுக்க என்னுடைய அனுபவங்கள், தேங்காய் சிரட்டை, இந்த பயோகேஸ், உயிரியல் வாயு போன்ற மற்ற எல்லா விஷயங்களையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த ஜெயா தொலைக்காட்சிக்கும் எனக்கு ரொம்ப என்னோட மனம் சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.